कृष्ण कृष्ण हरे हरे राम 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 हरे 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 सर हरे कृष्ण प्रकाश सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धांत रत्नाद्या सर्वलोकैक दृक्प्रदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वंतोदिदादित्या श्रीकृष्ण परिवर्तिता परमानंदपाताय प्रेमवर्षि अक्षरायते सर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मद एक बंधो मद संगिन मद गुरु मन महादना मन निष्ठारका मद भाग्या मद आनंता नमोस्तुते असाधु साधु तादायिन नति नोचाता करा हना मुंच कदाचिन मां प्रेम न कृत कंतयोस्पुरा हरे कृष्णा 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 हरे 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 राम राम हरे हरे மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இந்த சாஸ்திரங்களில் சம்பாஷணைகள் தொடர்ந்து ராமானந்த ராயருக்கும் சைத்தன்ய மகாபிரபு அவர்களுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பாஷணை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் ராமானந்த ராய் அவர்கள் கூறிய பல்வேறு வகையான பக்தியை பற்றி சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்து அந்த அளவுக்கு அதில் ஒரு நாட்டம் இல்லை. அதாவது இது வந்து ஒரு அடிப்படையாக பக்தி செய்பவர்கள் செய்யக்கூடிய விஷயம். அதாவது ஒரு மனிதனாக பிறந்தவன் அப்படின்னாலே அவன் செய்ய வேண்டிய விஷயம். அதை பத்தி தான் அவர் எல்லாமே பேசியிருக்காரு. அவர் இதுக்கு மேல எனக்கு தெரியணும் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே இருக்க ராமானந்த ராயரும் அதற்கு ஏற்றாற் போல அழகாக கூறிக்கொண்டே வருகிறார். சரி, இது வரைக்கும் அவர் என்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு, அதாவது என்ன ராமானந்த ராயர் கூறினார், அதை மறுத்தார் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு 1-2 சொல்லுங்க பார்க்கலாம். ராமானந்த ராயர் சொன்னதை வந்து மகாபிரபு எதை ரிஜெக்ட் பண்ணார் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது, நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல ராமானந்த ராயர் சொன்னது சைத்தன்ய மகாபிரபு இல்ல இது கிடையாது, இது வந்து வெளிப்புறமான ஒரு பக்தி அப்படின்னு அவர் வந்து ரிஜெக்ட் பண்றாரு இல்லையா? அது என்னெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். யார் வேணா சொல்லலாம். தைரியமா ட்ரை பண்ணுங்க, தப்புலாம் இருக்காது. தப்பு இல்லாம தைரியமா சொல்லுங்க பார்க்கலாம். வர்ணாசிரம தர்மத்தை ஃபாலோ பண்றத சொன்னாரு பிரபுஜி, அது வெளிப்புறமானதுன்னு சொன்னாரு. வெரி குட். அதுதான் முதல் பாயிண்ட். எத் அதுதான் வர்ணாசிரமத்தை பத்தி அவர் சொன்னாரு. அப்புறம் கரோஷி எத் அஸ்னாசின்னு எதை செஞ்சாலும் பகவானுக்கு அர்ப்பணிக்கணும்னாரு. மன்மனா பவ மத் பக்தோ எத் கரோசி. அப்புறமா தினமும் நாம சங்கீர்த்தனம் பண்றது அதெல்லாம் வந்து ஒரு ரொட்டீன் தான் தவிர அது வந்து பக்தியோட இது கிடையாது. ரொட்டீனா நம்ம அடிப்படையே செய்ய வேண்டிய டியூட்டிஸ் மாதிரி சொன்னது. ஓகே, அப்புறம் வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? அதன் பிறகு வேதங்கள்ல வந்து ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்ட கடமைகள் சொல்லுவோம், ஆக்குபேஷனல் டியூட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து எப்படி வேதங்களில் கூறப்பட்டிருக்கு, சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கிறதோ அது மாதிரி செய்யணும். அப்படி செய்பவர்கள் முதல் தரமான மனிதர்கள். அதாவது பக்தியில முதல் தரமான மனிதர்கள். பௌதிக வாழ்க்கையில வந்து முதல் தரமான அப்படி சொல்ல அவர். பக்தியில வந்து ஒருவர் முதல் தரமாக இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு நியமிக்கப்பட்ட கடமைகளை செய்து கொண்டு வேதங்களில் கூறப்பட்டுள்ளபடி நடந்துகிட்டு அந்த மாதிரி வருபவர்கள் பக்தியில வருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவர் கேட்ட கேள்வி வந்து அல்டிமேட் டெஸ்டினேஷன், இலக்கு என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருந்தது. சர்வதர்மான் பரித்திச்ச மாமேகம் சரணம் ரஜா, அந்த ஒரு ஸ்லோகத்தையும் அவர் வந்து மேற்கோள் காண்பித்து பகவானிடம் சரணடைய வேண்டும், இது போன்ற மனிதர்கள் பகவானிடம் சரணடைவார்கள் அப்படிங்கிறதையும் அவர் வந்து மறுப்பு தெரிவித்தார். அதே போல அவர்களுடைய தன்மைகளை பற்றி எல்லாம் கூறினார்கள். இது போல இருப்பவர்கள் வந்து எதற்காகவும் அவர்கள் கவலைப்படுவது கிடையாது. அதிக அளவில் அவர்களுக்கு சுகம் கிடைத்தாலோ அல்லது துக்கம் கிடைத்தாலோ அதற்காகவும் செய்ய மாட்டாங்க, எந்த வருத்தமும் படாம. பகவான் வந்து இது போன்ற நிலையில் இருப்பவர்கள் என்னை அடைவார்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தையும் அவர் காண்பித்து அதை பத்தி அவர் பேசினாரு. இதெல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டு வரும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல வந்து மகாபிரபு வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் ஆயிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ஓகே, இது வரைக்கும் நீ கூறிய கருத்துக்கள்ல இது கொஞ்சம் பரவாயில்ல. அது என்ன அப்படின்னா, அதாவது பரம்பொருள் பிரம்மதேவருடைய ஒரு பிரார்த்தனையை வந்து அங்கு மேற்கோள் காண்பிக்கப்பட்டது. அதை வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு வந்து ராமானந்தராயர் வந்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னுணர்வு பெற்ற ஒரு ஆசானிடம், ஒரு ஆச்சாரியரிடம் அணுகி அவர்கள் வந்து
அந்த பிரம்மன் அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவத்திலிருந்து வெளியேறி, பிரம்மன் என்றால் என்னன்னா அருவவாதிகள் இல்லையா, அந்த அருவவாதிகளாக இல்லாமல் உருவவாதிகளாக ஒரு பக்தனான நிலையில் அவர்கள் வந்து அந்த பரம்பொருளை புரிந்து கொண்டு தன்னுணர்வு பெற்ற ஒரு ஆச்சாரியரிடம் அணுகி அவர்களிடமிருந்து பகவானினுடைய புனித நாமத்தையோ அல்லது பகவானினுடைய லீலைகளையோ அவருடைய அழகை பற்றியோ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் மகாபிரபு அவர்கள் கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சு, இது நல்லா இருக்கு நீ சொல்றது, ஆனா இதுக்கு மேல நிறைய இருக்கு, அதை பத்திலாம் நீ சொல்லேன் அப்படிங்கும்போது நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம், ஒரு 2 மினிட்ஸ் அதை பத்தி பேசிட்டு அப்புறமா இந்த வாரத்தை பத்தி நம்ம பேசலாம். அப்படி இருக்கும்போது அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, சென்ற வாரம் கிருஷ்ண பக்தி எப்படி செய்ய வேண்டும், நம்ம அந்த ஸ்லோகம் கூட படிச்சோம்னு நினைக்கிறேன். கிருஷ்ண பக்தி ரச பாவித மதி கிரியாதாம் யதி குதோ அபிலப்தே தத்ர லௌல்யம் அபிமூல்யம் ஏகலம் ஜன்ம கோடி ஷூர்த்தைர்ன லப்யதே. அதாவது இந்த பக்தி தொண்டு பகவானை பற்றி, கிருஷ்ணரை பற்றி, அவருடைய உணர்வை பற்றி நம்ம ஆச்சாரியர், இந்த ஸ்தாபன ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது அவர் கொடுத்த பெயர் என்னன்னா இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். ஸோ இதுல முதல் 4 வார்த்தைகளை நீங்க பாத்தீங்க, அதெல்லாம் அது ஒரு சாதாரணமான வார்த்தை. இன்டர்நேஷனல் அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம், சொசைட்டி யூஸ் பண்ணலாம், கிருஷ்ணா அப்படி யூஸ் பண்ணலாம். பட் அதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தை என்னவென்றால் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் அப்படின்னா அந்த உணர்வு. அந்த உணர்வு அப்படிங்கிறது அந்த பகவானின் மீது ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும். எல்லாருக்குமே கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா, ஒரு அனிமலுக்கு கூட, ஒரு விலங்குக்கு கூட அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது இருக்கு. படித்தவனுக்கும் இருக்கு, படிக்காதவனுக்கும் இருக்கு, பக்தனுக்கும் இருக்கிறது, அபக்தனுக்கும் இருக்கிறது, விலங்குகளுக்கும் இருக்கிறது அந்த கான்சியஸ்னஸ். ஆனால் இங்க நம்ம பேசக்கூடிய ஒரு கான்சியஸ்னஸ் என்ன, அந்த உணர்வு என்ன என்றால் தூய்மையான பக்தி, பியூர் டிவோஷனல் சர்வீஸ் சொல்றாங்க இல்லையா, அது பல ஆயிரம் வருடங்கள், பல ஆயிரம் ஜென்மங்கள் நீங்கள் புண்ணிய செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட ஒருவருக்கு அந்த பக்தி என்ற ஒரு உணர்வு கிடைக்காது. ஒரு சில பேருக்கு பகவான் மீது நம்பிக்கையே இருக்காது, ஆனா அவங்க வந்து எந்த விதமான ஒரு அதர்ம காரியங்களில் ஈடுபடவே மாட்டாங்க. அவங்க எல்லாமே ரொம்ப புண்ணியமான செயல்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு புண்ணிய செயல்களால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன அப்படின்னா, மீண்டும் 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 பிறவி எடுத்துக்கொண்டு அந்த ஸ்வர்க்க லோகம் அந்த மாதிரி அப்படித்தான் அனுபவித்துக் கொண்டிருப்பார்களே தவிர அந்த உயர்ந்த சுவையான அந்த அந்த தூய்மையான ஒரு பக்தி, பகவான் கிருஷ்ணரை உணர்வது என்பது கிடைக்காது. சோ அதுதான் அந்த அந்த ஸ்லோகத்தில் வந்து அவர் சொல்றாரு, கிருஷ்ண பக்தி ரச பாவித மதி கிரியாதம் யதி குதோ அபிலப்யதே. எவ்வளவு ஜென்மங்கள் எடுத்தாலும் கூட அது கிடைக்கவே கிடைக்காது. அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை பெற வேண்டும் என்றால் எப்பாடுபட்டாவது பெற வேண்டும். எவ்வளவு விலை ஆனாலும் பரவாயில்ல. ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அந்த பொருள் மீது அவர்களுக்கு ஒரு ஆசை கிடைத்து விட்டால் அது ஒரு பேராசையாக மாறும். அது என்ன விலையா இருந்தாலும் சரி, அது எப்படியாச்சும் நம்ம வாங்கினோம். ஒரு சில ஏலக்கடைகள்லாம் பாத்தீங்கன்னா பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. அந்த ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் தட் மெட்டீரியலுக்கு வந்து விலையே அந்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் அது மீது ஒரு சில பேர்களுக்கு அதிக அளவில் ஒரு ஆர்வம், பேராசை. சோ அந்த பக்தி அப்படிங்கும்போது தீவிரமான ஒரு பேராசை இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த ஒரு முக்கியமான கருத்து. இது வந்து ரூப கோஸ்வாமி அவர்கள் தன்னுடைய பத்யாவளி அதுல வந்து அவர் எழுதியிருக்காரு. அவரு இது எப்படின்னா, ஒரு குழந்தைகிட்ட வந்து கை நிறைய நீங்க சாக்லேட், ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுங்களேன், அந்த குழந்தை வந்து போதும்னு சொல்லாது. எவ்வளவு கொடுத்தாலும் அது திரும்ப 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 அது வாங்கிக்கிட்டே தான் இருக்கும். அது போல இந்த பக்தி என்பது மீது ஒரு பேராசை வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த மகாபிரபு கிட்ட அவர் விளக்கி கொண்டிருக்கும் பொழுது மகாபிரபுவுக்கு வந்து இந்த இடம் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அவருக்கு. சோ இனிமே நம்ம அவங்க 2 பேருக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு சம்பாஷணைகள் எப்படி இருக்க போகுது என்றால், இயல்பான ஒரு பக்தி, ஸ்பான்டேனியஸ் லவ்னு சொல்லுவோம், தன்னிச்சையான ஒரு பக்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்பான்டேனியஸ் லவ் பத்தி தான் இனிமே பேச போறாங்க. சோ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது வந்து சாதாரணமாக பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த அத்தனை விதமான கருத்துகளுக்கும் மறுப்பு தெரிவித்தார் மகாபிரபு அவர்கள். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பக்தி, அந்த அல்டிமேட் டெஸ்டினேஷன் எந்த மாதிரி ரசத்தில் அந்த பக்தியை செய்து அவர்கள் அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர் கேட்ட கேள்விக்கு அவருக்கு அதுதான் அவர் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. மகாபிரபு வந்து ஆசைப்பட்டது அதுதான். சோ இனிமே நம்ம வந்து பார்க்க போறது என்ன அப்படின்னா, தன்னிச்சையான பக்தி, இயல்பான ஒரு பக்தி,
ஸ்பான்டேனியஸ் லவ், அதை பத்தி 2 பேரும் பேச போறாங்க. மகாபிரபுவும் சரி, அதே போல அவரும் அதை பற்றி தான் பேச போகிறார். பிரபு கஹே ஏஹோ ஹோய் ஆஹே காஹ ஆரா. இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட். இனிமே அந்த இயல்பான அந்த ஒரு அன்பை பற்றி எனக்கு நீ கூற வேண்டும், அந்த அன்பை பற்றி நீ கூற வேண்டும் அப்படிங்கிறாரு. சோ முதலில் அவர் ஆரம்பித்தது யாரு? ராமானந்தராயர் வந்து இந்த கேள்வி கேட்டதுக்கு அவர் என்ன ஆரம்பிக்கிறார்னா, ராய் கஹே தாஸ்ய பிரேம சர்வ சாத்திய சாரா. தாஸ்யம், தாஸ்யம் என்றால் என்ன? தாஸ்ய பிரேமை, சாந்த ரசம் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த தாஸ்ய ரசம் என்பது ஒரு அடிமட்ட தொண்டனாக பகவானுக்கு சேவகம் செய்வது. அடிமட்ட தொண்டன் என்றால் அவர் என்ன சொல்றாருன்னா, ராமானந்தராயர் சொல்லும்போது தாஸ்ய பிரேம சர்வ சாத்திய சாரா, சர்வா அப்படிங்கும்போது மிக உயர்ந்த முழுமையை அடைகிறது. மற்றவரை நீங்கள் உங்களுடைய முதலாளியாக ஒருவரை நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த தன்னிச்சையான அந்த ஸ்பான்டேனியஸ் இயல்பு பகவானுக்கு சேவகம் செய்வது அப்படிங்கும்போது அந்த நெருக்கம், இணைப்பு, அந்த பக்தி அப்படிங்கிற அந்த நெருக்கம் அந்த பகவானோடு ஏற்படுகிறது. இது ஏற்படும் போது இந்த நெருக்கத்திற்கு என்ன பெயர் என்றால் மமதா. மமதா நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப மமதையா நீ பேசுற அப்படிங்கிறாங்கல்ல, கர்வத்தோட நீங்க பேசுற அப்படிம்பாங்கல்ல, தட் மமதா. சமஸ்கிருதத்துல வந்து இந்த மமதா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் தட் பொசசிவ்னஸ். பொசசிவ்னஸ் சொல்லுவாங்கல்ல, ஒரு பொருள் மீது ஒருவருக்கு ஆசை வந்தா அந்த பொருளை வந்து வேற யாருமே அதை எடுக்கக்கூடாது. பொருள் சொல்றதை விட ஒரு கணவன் மனைவி இருவருக்குள்ள ஒரு உறவு அப்படிங்கும்போது அந்த பெண்ணுக்கு அந்த கணவன் மீது ஒரு பொசசிவ்னஸ் வரும்போது அதை வேற யாரும் அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கணவனுக்கு பணிவிடை செய்வாள். அது போல இந்த பக்தியில இறைவன் என்பவன் ஒரு எஜமானன். பக்தனான நாம் அந்த எஜமானனுக்கு சேவகம் செய்யும் பொழுது அந்த கர்வம் வருகிறது. இவர் என்னுடையவர், பகவான் என்னுடையவர் அப்படிங்கிறதுக்கு ஏற்படுத்தி அந்த மமதையில் அந்த பக்தி செய்ய வேண்டும். சோ ராமானந்தராயர் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு ரசம் என்ன என்றால், இது போன்ற ரசத்தில் பக்தி செய்பவர்கள் சிறந்த பக்தர்கள், அதாவது முழுமை அடைந்த ஒரு பக்தி தொண்டு அப்படிங்கிறார். சோ இந்த மமதா டிவோட்டிஸ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து யாரு உதாரணம் நமக்கு தெரிகிறது சாஸ்திரங்களில்? ஒரு எஜமானன், ஒரு தொண்டன் அப்படிங்கிற மாதிரி பக்தி செலுத்தியது யார்? அனுமன். அனுமன். அனுமன் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க. வேற யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஹனுமன் என்ன பண்ணார்? ஹனுமன் வந்து ராமபிரான் கூறிய கூற்றுகள், ராமபிரான் கூறிய கட்டளைகள், இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம் நம்ம, அது எல்லாமே வந்து அவர் ரொம்ப பணிவாக தான் கூறினார். ஒரு லக்ஷ்மணன் சொல்லலாமா? லக்ஷ்மணன். ஓகே, லக்ஷ்மணன் கூட சொல்லலாம். இன்னும் நம்ம நல்லா நம்மளுக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களே நம்ம எடுத்துக்கலாம். பக்தி சித்தாந்த சரஸ்வதி அந்த தாக்கூரார் அவர்கள் ஒரே ஒரு அக்கேஷன்ல தான் மீட் பண்ணி, இது மாதிரி பண்ணணும்பா, நீ இந்த கிருஷ்ண பக்தியை வந்து உலகம் முழுக்க பரப்பணும், உனக்கு வந்து ஆங்கில அறிவு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கும்போது அவர் அதை எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு ஃபுல்லி டெடிகேட்டட். அப்ப அந்த காலகட்டத்தில் ஸ்ரீல பிரபுபாதரை சுற்றி பல்வேறு சமயத்தினர், பல்வேறு சமய ஆச்சாரியர்கள் இருந்த போதிலும் கூட அந்த மமதையானது அந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி அவர்கள் கூறிய அந்த கூற்றின் மீதுதான் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, இவர் சொன்ன வார்த்தை அவ்வளவு பர்ஃபெக்டான வார்த்தை. இவர் வந்து போதிக்கக்கூடிய இந்த சமயமானது மிகச்சிறந்த சமயம். அப்ப எல்லாருக்குமே தெரியும் பல்வேறு வகையான சம்பிரதாயங்கள் இருந்தது, பல்வேறு வகையான பக்தி தொண்டு இருந்தது. இருந்தாலும் பிரபுபாதர் அவர்கள் அந்த அளவிற்கு அதில் ஈர்க்கப்பட்டு அவர் செய்த ஒரு பெரிய சாதனை தான் இன்னைக்கு வந்து நம்ம இந்த பக்தி இயக்கத்துல வந்து இருந்து கொண்டு நம்ம இதை பத்தி இன்னைக்கு பேசுற அளவுக்கு நமக்கு வந்து அந்த பக்தியை வளர்த்து விட்டிருக்கிறார் என்றால் அது பிரபுபாதர். அதே போல நம்முடைய இயக்கத்தில் உள்ள பல்வேறு வகையான சன்னியாசிகள், நம்ம தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் அவருடைய பயோகிராஃபி எல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவர்லாம் எவ்வளவு, நம்மளுக்கு டைம் இல்லை, இல்லாட்டி தனியா ஒரு கிளாஸ்ல வேணா இதெல்லாம் நம்ம பேசலாம். நம்ம ஆச்சாரியர்கள்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க. ஜெயபதாகா சுவாமி மகாராஜ் இன்னைக்கும் வந்து அவரை பார்த்தீங்கன்னா அவருடைய உடல்நிலை, அந்த உடல்நிலையிலும் இன்னைக்கும் வந்து
ஃபுல்லி டெடிகேட்டட். அவர் வந்து எதுக்காக டெடிகேட் பண்றாரு அப்படின்னா பகவான் கிருஷ்ணருக்காக பண்ணல, தன்னுடைய ஆன்மீக குருவிற்காக. அந்த மமதை ஒரு பக்தனுக்கு யார் மீது ஏற்பட வேண்டும் என்றால் பகவானுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு பக்தனின் மீது. ஸோ தட் இஸ் த தாஸ்ய பாவா. தாஸ்ய பாவனா இந்த சர்வெண்ட் அப்படிங்கும்போது சர்வெண்ட் ஆஃப் த சர்வெண்ட் ஆஃப் த சர்வெண்ட் ஆஃப் லார்ட் நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த சேவகம் யாருக்கு செய்ய வேண்டும் என்றால் இது போன்று சேவகத்தில் இருக்கும் பொழுது பகவானினுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது, கருணை கிடைக்கிறது. ஸோ இந்த தாசிய பாவத்துல என்ன ஒரு பலன் நமக்கு கிடைக்குது, பகவான்கிட்ட இருந்து நமக்கு என்ன ஒரு பலன் கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சாஸ்திரங்களில் ரொம்ப அழகான ஒரு குறிப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். துர்வாச முனி வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா அவருக்கு வந்து சொடுக்கு போடுறதுல கோவம் வந்துடும். அவருக்கும் அம்பரீஷ் முனிக்கும் அந்த அளவுக்கு, அம்பரீஷ் மகாராஜாவிற்கும் அந்த அளவிற்கு டேர்ம்ஸ் சரி கிடையாதுன்னா அம்பரீஷ் மகாராஜ் வந்து உயர்ந்த ஒரு வைஷ்ணவ குணத்தோடு இருந்த போது கூட அந்த ஒரு கோபம், அந்த அகங்காரம் துருவ மகாராஜாவிற்கு அம்பரீஷ் மீது ஏற்பட்ட பொழுது அவரை காப்பாற்றியது யார் என்றால் பகவானினுடைய சுதர்ஷன். அவர் எங்கெங்கேயோ ஓடி போறார், அவரு யாருமே அவரை வந்து காப்பாற்றுவதற்கு முன் வரவில்லை. சோ இந்த தாசிய பாவத்தில் ஒரு தொண்டனாக இருப்பவர்களுக்கு பரம்பொருளின் பரிபூரணமான ஒரு அரவணைப்பு கிடைக்கிறது. யமுனாச்சாரியார்னு ஒருத்தர் இருக்கார். யமுனாச்சாரியார் வந்து அவருடைய ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்றார் அப்படின்னா, பகவானுக்கு தொடர்ச்சியாக எவன் ஒருவன் சேவகம் செய்து கொண்டிருக்கிறானோ அவன் இந்த பௌதீக ஆசைகளிலிருந்து விடுபட்டு முழுமையாக சந்தோஷத்தை அடைகிறான். இது போன்ற நிலை எனக்கு எப்பொழுது ஏற்பட்டு நான் உங்களுடைய நிரந்தரமான தொண்டனாக மாறி எப்பொழுதுமே ஆனந்தத்தில் எப்பொழுது அந்த நிலை எனக்கு ஏற்படும், அதாவது பகவானுக்கு தொண்டு செய்வதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம். ஸோ பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது பகவானே நம்மை காப்பாற்றுகிறார். அது இல்லாம அந்த நிம்மதி அப்படிங்கிறது, தட் எட்டர்னல் பீஸ், பர்மனன்ட் எட்டர்னல் சர்வன்ட், நிரந்தரமான சேவகம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தின் மூலமாக பரம சந்தோஷம் கிடைக்கிறது. ஸோ இந்த தாசிய ரசத்துல வந்து இந்த அளவிற்கு அது ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ இங்க இருந்தே மகாபிரபுக்கு வந்து அந்த அளவுக்கு he started exhibiting the ecstasy. அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பரமானந்தம், அவருடைய பேச்சு, அவருடைய உடலில் எல்லாமே அந்த மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாபிரபு வந்து அந்த பரமானந்த நிலையை அடையும் பொழுது அவருடைய உடல் பாவங்கள், உடல் எல்லாம் என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நம்ம நிறைய பல்வேறு லீலைகள்ல படிச்சிருக்கோம். ஸோ அதை கேட்ட உடனே பிரபு சொல்றாரு, ஏஹோ ஹாய் கிச்சு ஆகே ஆரா, இன்னும் ஏதாச்சும் இருந்தா சொல்லேன், ரொம்ப நல்லா இருக்கு நீ சொல்றது, இன்னும் ஏதாச்சும் இருந்தா நீ சொல்லேன் அப்படிங்கும்போது அடுத்த ரசத்திற்கு செல்கிறார். ராமானந்த ராயர் வந்து ராய் கஹே சாக்கிய பிரேமா சர்வசாத்திய சாரா, அதாவது முதல்ல தாசியத்தை பார்த்தோம், இப்ப சாக்கிய ரசத்துக்கு போறார். சாக்கிய ரசம் என்றால் என்ன? சகோதரத்துவம்னா ஒரு பிரதர்லி, ஈக்குவலாக பார்க்குது. தாசியத்திற்கும் சாக்கியத்திற்கும் என்ன ஒரு வேறுபாடு சொல்லுங்க பார்க்கலாம். தாசிய ரசத்தில் ஒருவன் பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறான், சாக்கிய ரசத்தில் ஒருவன் பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறான். இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? தாசியத்துல அந்த ஐஸ்வர்ய பாவத்தோட மரியாதை கலந்தது இருக்கும். சக்கியம் போகும்போது நெருக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மரியாதை அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை இருக்கு? மரியாதை எதனால் ஏற்படுகிறது? ஐஸ்வர்ய பாவத்தை பார்க்கும்போது ஐஸ்வர்யத்துல பார்க்கும்போது ஆசை கூட வரலாம் இல்லையா? ஐஸ்வர்யம், ஓ இவ்வளவு பணம் இருக்கா, இவ்வளவு நகை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மரியாதை அப்படிங்கிறது இன்டைரக்டா பாத்தீங்கன்னா அது ஒரு பயம் கலந்த பக்தி, பயபக்தின்னு நம்ம சொல்லுவோம்ல, நிறைய பேர்கிட்ட நம்ம சொல்லுவோம் பயபக்தி, அந்த பயத்தில் ஏற்படக்கூடிய பக்தி. சோ இந்த தாசியத்தில் வந்து மேலோங்கி நிற்பது என்னவென்றால் நீங்க சொன்ன மாதிரி மரியாதை, அண்ட் அதாவது அதை பார்த்து ஒரு பிரமிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு பயமான அந்த பக்தி என்பது தாசியத்தில் உண்டு. ஒரு மாஸ்டருக்கு வந்து நீங்க ஒரு சேவகம் செய்யும் பொழுது ஒரு பயத்தோட தான் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாஸ்டர் நம்ம செய்யற காரியங்கள் ஏதாச்சும் தப்பா இருந்து நம்மளை திட்டிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு பயம் என்பது இந்த சாக்கியத்தில் கிடையவே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, சாக்கியத்தில் வந்து அந்த சகோதரத்துவம் அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் ஈக்குவல் அப்படிங்கிற ஸ்டேஜ், நீயும் ஃப்ரெண்டு நானும் ஃப்ரெண்டு தான்டா அப்படின்னு. இந்த ஒரு வார்த்தை, அதாவது இந்த நிலைக்கு வந்து விஸ்ரம்ப நிலை அப்படின்னு. விஸ்ரம்ப நிலை அப்படின்னா
அந்த மரியாதை தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாவம் இல்லாத ஒரு நிலை, இந்த ஒரு நிலை, இந்த என்ன சொல்றது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நண்பர்களாக இருக்கும் பொழுது இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? சாக்கிய பிரேமையில வந்து இந்த பயம் இல்லை, இருவருமே சமம் அப்படின்னு இதை நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? இத இப்போ நம்மளுக்கு வந்து சாந்த ரசம், ஒவ்வொரு ரசத்தை பத்தி பேசும்போது இந்த சகோதரத்துவத்துல வந்து பகவானும் பக்தனும் இணையாக பார்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கும்போது நமக்குள்ளேயே ஒரு சின்ன இது, நம்ம என்ன கடவுள் மாதிரி ஈக்குவல் ஆயிட்டோமோ, நம்ம அவருக்கு ஈக்குவலா அப்ப நம்ம இருக்கோமா, அவர்கிட்ட இருக்கிற அத்தனை ஐஸ்வர்யங்களும் நம்ம கிட்டயும் இருக்கா, அவர்கிட்ட இருக்கிற எல்லா திறமைகளும் எங்கிட்ட இருக்கா, எப்படி நான் வந்து ஈக்குவல், எப்படி இந்த ரசத்தை பத்தி ஆச்சாரியர்கள்லாம் எழுதுறாங்க அப்படிங்கும்போது சுக்கதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, பரம்பொருள், அதாவது பிரம்மன் ரியலைசேஷன் சொல்றோம் இல்லையா, அந்த பிரம்மனிடம் சரணடைந்து தன்னுணர்வு பெற்றவர்கள், அதாவது அந்த ஸ்டேஜில இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறாங்க. பிரம்மன் ரியலைசேஷன்ல இருந்து பகவான் ரியலைசேஷனுக்கு போறதுக்கு ஒரு தன்னுணர்வு தேவை. அந்த நிலையில இருக்கிறவங்களும் சரி, பகவானே பரம்பொருள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவரிடம் முழுமையாக சரணடைந்தவர்களாக இருந்தாலும் சரி, மாயையில் சிக்கி பகவானை ஒரு சாதாரணமாக மனிதனாக பார்ப்பவர்களும் சரி, அதாவது 3 டைப் ஆஃப் பீப்புளை வந்து அவர் சொல்றாருங்க. பரபிரம்மத்திலிருந்து அந்த ரியலைசேஷன் பெற்று பகவானை புரிந்து கொண்டு அவனுக்கு சேவகம் செய்யக்கூடியவர்கள் செகண்ட் டைப்பு. தேர்டு டைப் வந்து மாயையில் சிக்கி பகவானை சமமாக, அதாவது இஸ் நாட் சுப்ரீம் பர்சனாலிட்டி அப்படிங்கிற மாதிரி ஏத்திஸ்ட் சொல்றோம் இல்லையா, அபக்தர்கள், அவர்களுமே சரி, இவங்க 3 பேருமே பார்த்து அதிசயத்தக்க வகையில் புரிந்து கொண்டது என்ன என்றால், பல்வேறு பிறவிகளில் புண்ணியங்கள் செய்த அந்த இடையர்குல சிறுவர்களோடு பகவான் விளையாடும் அந்த சாக்கிய ரசத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. சோ அந்த ஈக்குவல் அப்படிங்கிறதுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து ராமானந்தராயர் வந்து அங்க விளக்குகிறார். இந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே அவர் வந்து மகாபிரபுக்கு சொல்லிட்டு இருக்கார். இந்த ஒரு நிலை, ஈக்குவலான நிலை அப்படின்னா அதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்றால், பகவான் விருந்தாவன லீலையில் கிருஷ்ணர் அந்த இடையர்குல சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த கிருஷ்ணா புக்கை படிக்கிற நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பயத்தோட, ஓ பகவான் விளையாடுறாரு, அந்த லீலையை நாம் ரசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாவத்துல நம்ம படிக்கும் போதே. ஆனா அந்த பசங்க அவரோட விளையாடும் போது பகவானாவே மதிக்கல, சாதாரணமா அவங்களோட விளையாடக்கூடிய ஒரு பையன். நீங்க சின்ன குழந்தைங்கள்லாம் ரோட்ல விளையாடும் போது பாத்தீங்கன்னா அது வயசு இல்ல, அந்த அந்தஸ்து பார்க்காம விளையாடுவாங்க எல்லாருமே. ஓ இவன் பணக்கார வீட்டு பையன் வந்திருக்கான், அதனால இவனுக்கு வந்து கேம் முதல்ல நம்ம கொடுத்துடலாம், இவன் ரொம்ப ஏழை வீட்டுல இருந்து வந்திருக்கான், இவனை வந்து நம்ம லாஸ்டா விளையாட வைக்கலாம் அப்படிலாம் அவங்க நினைக்கவே மாட்டாங்க. எல்லாருமே ஈக்குவலா விளையாடுவாங்க. அந்த விளையாட்டுல வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து விளையாடும் போது அவர் தோத்து போயிட்டார் அப்படின்னா உடனே அந்த இடையர் குலருங்க எல்லாமே சொல்லுவாங்க, கிருஷ்ணா நீ தோத்துட்ட, கொஞ்ச நேரம் நீ உட்காரு, உனக்கு இப்ப சான்ஸ் கிடையாது அப்படின்னு கிருஷ்ணர் உட்கார வச்சிருவாங்க. கிருஷ்ணர் வந்து அந்த கேம்ல வரக்கூடாது. ஒரு சில கேம்லாம் விளையாடும் போது 5 பேர் 6 பேர் தான் விளையாடணும். அப்படி இருக்கும்போது தோத்து போனவங்க வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு வேற ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரொட்டேஷன்ல விளையாடுவாங்க அவங்க. கிருஷ்ணருக்கு அந்த மாதிரி ஒரு தோல்வி ஏற்படும் பொழுது சமமாக பாவித்தார்கள் பகவானை. அந்த அந்த ஈக்குவாலிட்டி, தட் ஃப்ரெட்டர்னிட்டி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற அந்த ரசத்துல வந்து, அந்த சாக்கிய ரசத்தில் பகவான் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பார், எப்ப எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், நான் வந்து திரும்ப எப்ப இந்த கேம்ல வருவேன் அப்படின்னு. ஸோ தட் இஸ் கால்டு த சாக்கிய ரசா. ஸோ அதுதான் அவர் வந்து கோஸ்வாமி சொல்றார், சுகதேவ கோஸ்வாமி, இந்த மாதிரி அந்த சாக்கிய ரசத்தில் பகவானை அணுக வேண்டும் என்றால் பல 1000 ஜென்மங்கள் புண்ணியங்கள் செய்து பிறந்தவர்களுக்கு கூட கிடைக்குமா என்பது சந்தேகம் அப்படிங்கிறார். அவங்க விளையாடிட்டே இருக்கும்போது எல்லாருக்கும் வந்து மோர் கொடுப்பாங்களாம். மோர் கொடுக்கும்போது பகவான் கிருஷ்ணருக்கு மோரை கொடுக்காம அவங்க எல்லாம் குடிப்பாங்களாம். பகவான் கிருஷ்ணர் எப்படா எனக்கு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு ஓடிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாராம், குறும்பாக குடிச்சவங்க வந்து, அதுவும் அந்த மதுமங்கல்னு ஒரு குறும்புக்கார பையன் ஒருத்தன் இருக்கான், பிராமண பையன். அவன் என்ன பண்ணுவான், அந்த மோரை குடிச்சிட்டு வாயை வந்து அப்படியே உம்னு, நம்ம ஃபுல்லா தண்ணி குடிச்சிட்டு அப்படியே உப்பி கன்னத்தை வச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கன்னத்தை உப்பி வச்சுக்கிட்டு பகவான் முன்னாடி போய் காட்டுவாராம் அந்த மூஞ்ச. பகவான் என்ன பண்ணுவாராம்,
அந்த 2 கையால அவனுடைய அந்த கன்னத்தை வந்து அப்படி ஒரு குத்து குத்தும் போது என்னாகும், அந்த வாயில இருக்கிற மோரெல்லாம் அப்படியே பகவான் மூஞ்சில வந்து விழுமா. அந்த மோரை வந்து பகவான் குடிப்பாராம். சோ அந்த அளவிற்கு பகவான் கிருஷ்ணர் வந்து அந்த லீலைகள் புரிந்திருக்கிறார் அந்த இடையர் குல சிறுவர்களோடு. சோ திஸ் இஸ் கால்டு இந்த சாக்கிய பாவா அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் வந்து சொல்கிறார்கள் அப்படின்னு ராமானந்தராயர் சொல்லும்போது மகாபிரபுக்கு வந்து பரவசம்னா பரவசம், அந்த அளவிற்கு அவர் பரவசம் அடைந்து விடுகிறார். ஆஹா, ரொம்ப நல்லா நீ சொல்ற, ரொம்ப நல்லா போயிட்டே இருக்கு, இது ரொம்ப டாப் கிளாஸா இருக்கு, இதை விட வேற ஏதாவது அதிகமா இருந்தா சொல்லுங்க. ஏஹோ உத்தமா, இதை காட்டிலும் சிறப்பாக, ஆஹே கஹா ஆரா, இதை விட மிகச் சிறந்ததாக ஏதேனும் இருந்தால் தயவு செய்து நீ கூறவும் அப்படிங்கிறாரு. இது ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, ஆனால் இதை விட நீ தயவு செய்து அதிகமான அளவில் நீ கூற வேண்டும் அப்படின்னு. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், காலையில 4:30 மணிக்கு எழுந்து 16 ரவுண்டு மாலை முடித்த உடனே நம்ம வந்து பெஸ்ட் டிவோட்டி ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சோ இந்த சாக்கிய பாவம், இந்த சாந்த ரசத்துக்கெல்லாம் வரணும்னா கூட அந்த அளவிற்கு டிவோஷனல் சர்வீஸ், அந்த பக்தி சேவகம் என்பது மிகச் சிறப்பாக ஆற்றினாலே ஒழிய அந்த ரசத்தை, அந்த பாவத்தை நம்மால் அனுபவிக்க முடியாது. சோ மகாபிரபு இந்த உத்தமா, இது ரொம்ப நல்லா இருக்கு, வேற என்ன ஃபர்தரா நீ ஏதாவது சொல்லேன் அப்படிங்கும்போது அப்போ அவர் சொல்றாரு, வாட்சல்ய பிரேமா சர்வ சாத்திய சாரா, வாட்சல்ய ரசத்தை பற்றி பேசுகிறார். அதாவது பகவானுக்கு ஒரு முழுமையான உயர்ந்த நிலையில் பக்தி செய்ய வேண்டும் என்றால் அது ஒரு பெற்றோர் அப்படிங்கிற ஒரு உறவின் மூலமாகத்தான் செய்ய முடியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறாரு. ராமானந்தராயர் வந்து சொல்ல 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 அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறாரு. இந்த ஒரு இடத்தில் வந்து அவர் பரீட்சத் மகாராஜாவிற்கும் சுகதேவ கோஸ்வாமிக்கும் நடைபெற்ற ஒரு சம்பாஷணை, அதை வந்து அவர் இங்க கோட் பண்றாரு. அதுல வந்து பரீட்சத் மகாராஜா வந்து சுகதேவ கோஸ்வாமி பார்த்து கேட்கிறார், அனைத்தும் அறிந்த பிராமணரே, நந்த மகாராஜா பகவான் கிருஷ்ணரை மகனாக பெறுவதற்கு அவர் எவ்வளவு புண்ணியமான கர்மங்களை செய்திருக்க வேண்டும். அதுபோல யசோதா அம்மா, யசோதாமாய், அவங்க வந்து பகவானுக்கு தன்னுடைய மார்பிலிருந்து பாலை உறிஞ்சி குடிப்பதற்கு எந்த அளவிற்கு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த கேள்வியை கேட்கிறார். சோ இந்த ஸ்லோகம் தான் நம்ம அமைச்சிருந்தோம், அந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்கலாம். ஸ்ரீ ராஜோ வாச்சா நந்த கிம் அகரோத் பிரம்மன், நந்த கிம் அகரோத் பிரம்மன், ஸ்ரேயா ஏவம் மகோதயம், ஸ்ரேயா ஏவம் மகோதயம், யசோதா ச மகாபாஹா, யசோதா ச மகாபாஹா, பாபௌ யஸ்ய ஸ்தனம் ஹரி, பாபௌ யஸ்ய ஸ்தனம் ஹரி. படிக்கிறத படிக்கலாம். நான் படிக்கிறேன் பிரபுஜி. நந்த கிம் அகரோத் பிரம்மன், ஸ்ரேய ஏவன் மகோதயம், யசோதா சே மகாபாக, பபௌ யஸ்யா ஸ்தனம் ஹரிஹி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நந்த கிம் அகரோத் பிரம்மன், ஸ்ரேய ஏவம் மகோத்யம், யசோதா ச மகாபாகா, பபௌ யஸ்யாக ஸ்தனம் ஹரிஹி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன். ஹரி போல். ஸ்ரீராஜோ வாச்ச நந்தகி கிம் அக்ரோத் பிரம்மன், ஸ்ரீயேவம் மகோதயம், யசோதா ச மகாபாஹா, பாப்யஸ்யாகஸ்தனம் ஹரி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. நான் படிக்கிறேன். ஸ்ரீ ராஜோவாச்ச நந்த கிம் அகரோத் பிரம்மன், ஸ்ரேய ஏவம் மகோதயம், யசோதா ச மகாபாஹா, பாபௌ யஸ்யா ஸ்தனம் ஹரிஹி. ஸ்ரீ ராஜோவாச்ச நந்தः கிம் அகரோத் பிரம்மன், ஸ்ரேய ஏவம் மகோதயம், யசோதா ச மகாபாஹா, பாபௌ யஸ்யா ஸ்தனம் ஹரி. வேற படிக்கிறீங்களா? ஓகே. நந்த கிம் அகரோத் பிரம்மன். அகரோத் மீன்ஸ் ஸ்ரேயா. ஸ்ரேயா எந்த புண்ணியமான செயல்கள் செய்ததினால் அவர்களுக்கு இது போன்ற ஒரு அமைப்பு கிடைத்தது. மகா உதயம்,
முழுமையான ஒரு பக்தியினுடைய ஒரு உச்சஸ்தாய், உச்ச நிலை அடைகிறார்கள் சொல்றோம் இல்லையா, அந்த உச்ச நிலையை அவர்களால் எப்படி அடைய முடிந்தது, சோ அவங்க என்ன புண்ணியம் பண்ணாங்க அப்படின்னு. பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு தெரியுமா, சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ரித்னோ அர்ஜுனா. இந்த சுக்ருதி அப்படிங்கிறது புண்ணிய செயல்கள். புண்ணிய செயல்கள் செய்தாலே ஒழிய பகவானினுடைய சரணாகதியை பெறுவது என்பது மிகவும் கடினம். இவங்க எல்லாருக்குமே இந்த பகவானினுடைய ஒரு சரணாகதி, பகவானுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு செயல்கள் கிடைத்திருக்கிறது என்றால் இது அவர்களுடைய சுக்ருதி. நம்ம சுக்ருதின்னு சொல்லும்பொழுது நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல படிச்சோம் இல்லையா, எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தாலும் சரி அந்த பகவானை பற்றி அறிந்து கொள்வது, பகவானை பற்றி தெரிந்து கொள்வது என்பது இஸ் வெரி ரேரஸ்ட். புண்ணியம் நிறைய நீங்க பண்ணலாம். சோ இந்த சுக்ருதி அப்படிங்கும்போது நீங்கள் செய்த பலன்கள் அது போன்ற ஒரு தூய்மையான செயல்களின் மூலமாகத்தான் உங்களுக்கு இது அமைகிறது. பகவான் பகவத்கீதை சொல்றார் இல்லையா, 4 விதமான மனிதர்கள் என்னை அணுகுகிறார்கள் அப்படின்னு. யார் அந்த 4 விதமான மனிதர்கள்? ஆர்தோ ஜிஞ்ஞாசு அர்த்தார்த்தே ஞானே ஞானி. கரெக்ட். அதாவது துயரற்றோர், செல்வம் வேணும், எனக்கு நிறைய பணம் வேணும்னு ஆசைப்படுறவங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க தான் பகவான்கிட்ட போங்க. ஐயோ நான் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேனே, எனக்கு சரி பண்ண மாட்டியா அப்படின்னு. எனக்கு நிறைய பணம் வேணும், இருக்கிற பணம் எல்லாம் வேண்டாம், எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு. கேள்வி உடையோர் அப்படிங்கும்போது கொஸ்டின் பண்றது, மற்ற சமயத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டு சரி இங்க என்னதான் சொல்றாங்க பார்க்கலாம், இன்குசிட்டிவ் நேச்சர் சொல்லுவோம் இல்லையா, இங்க என்னதான் சொல்றாங்க பார்க்கலாம், அப்படிப்பட்டவர்கள் அணுகுவார்கள். அது போல பூரணத்தின் அறிவை தேடுபவர், உண்மையாகவே பக்தியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையில வர்றவங்க. சோ இது போன்ற 4 விதமான மனிதர்களை காட்டிலும் அவர் கேட்கிறார், இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, நந்த மகாராஜாவும் யசோதாவும் எதை விரும்பி பகவானிடம் வந்தார்கள்? இவங்க இந்த 4த்துக்கு அபவ், பியாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ், இந்த 4த்துக்கு மேல அவங்க இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இவர்களுக்கு எப்படி இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டது அப்படின்னு கேட்ட அந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே மகாபிரபுக்கு அங்க எடுத்துரைக்கிறார். ஓகே, இப்போ இந்த இது வரைக்கும் நம்ம 3 ரசங்கள் பார்த்திருக்கோம் இல்லையா. இந்த 3 ரசங்கள்ல என்ன ஒரு வித்தியாசம் அப்படிங்கும்போது, இந்த பேரண்டல் அஃபெக்ஷன், இந்த வாத்சல்ய பாவம் அப்படிங்கிறது சகோதரத்துவம், இதுக்கு முன்னாடி பார்த்த தாசிய ரசத்தை காட்டிலும் சற்று உயர்ந்தது. தாசிய ரசத்துல நம்ம சொன்ன மாதிரி சமத்துவம் என்பது பார்க்கப்படுகிறது. ஆனா அந்த சாந்த ரசத்துல சமத்துவம் கிடையாது. அதாவது இந்த தாசியம் சொல்றோம் இல்லையா, அந்த தாசியத்துல சாக்கியம்ல தான் சமத்துவம், தாசியத்துல சமத்துவம் கிடையாது. நான் ஒரு அடிமை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவம், உங்களுக்கு மரியாதை தருகிறேன், ஒரு பயம் கலந்த அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி. சோ ஒவ்வொரு லெவலா அப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது பாருங்க. அந்த பேரண்டல் லவ், அந்த ஒரு பெற்றோர் ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது என்ன கிடைக்கிறது என்றால் சமத்துவத்தை காட்டிலும் இன்னும் உயர்ந்தது. அப்படின்னா அங்கு சமத்துவம் கிடையாது, யாரோ கொஞ்சம் கை ஓங்கி இருக்கிறார்கள். அந்த பெற்றோர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகாரம் கிடைக்கிறது இல்லையா. சமத்துவத்துல அதிகாரமே இருக்காது, 2 பேருமே ஈக்குவல், 2 பேருக்குமே சமமான அளவிற்கு தான் அந்த ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்ன சொன்னாலும் 2 பேருமே ஏத்துப்பாங்க அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் த ப்ராக்ரஸ் ஆஃப் டிவோஷன். அந்த பேரண்டல்ல வரும்போது, அந்த வாட்சல்யத்தில் வரும்பொழுது என்ன ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை பார்த்தவுடன், இதை கேட்டவுடனே மகாபிரபுக்கு அந்த அளவிற்கு ஒரு பரவசம். அவர் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே அவருக்கு பரவசம் பரவசம் பரவசம். இப்போ நம்ம ஒரு ரசகுல்லா ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்னா, ரசகுல்லா 1, 2, 3, 4 ரசகுல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறமா போதும் பிரபு, வயிறு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நாக்கெல்லாம் டேஸ்ட் போயிடுச்சு அப்படின்னு நம்ம நிறுத்திடுவோம். ஆனால் இங்கு இந்த பக்தியை பற்றி பேசும்போது, அந்த ரசத்தை பற்றி பேசும்போது மேலும் 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 தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல், அதை மகாபிரபுவினுடைய அந்த செயல்களின் மூலமாக பிரதிபலிக்கப்படுகிறது. அவர் இதோட ஸ்டாப் பண்ணவே இல்லை, இது பத்தாது எனக்கு, இன்னும் இருக்கு, நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரிதான் மகாபிரபு ராமானந்தராயரை சொல்லிக்கிட்டே போறார். நீங்கள் கூறக்கூடிய ஒவ்வொரு கூற்றுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக மிகவும் சிறப்பாக இருக்கிறது. மகாபிரபு சொல்லும்போது சொல்றாரு, நீ பேசுறது எல்லாமே ஒன்னை காட்டிலும் ஒன்னு சிறப்பாக அமைந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் இவை அனைத்தையும் மிஞ்சக்கூடிய வகையில் வேறு ஒரு ரசம். மகாபிரபு யாரு? பகவான் இல்லையா, அவருக்கு தெரியாத ரசங்களா? அவர் இவர் என்னதான் சொல்றாரு பார்க்கலாம், அதை நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு நம்ம முதல்ல படிச்ச மாதிரி அந்த ராமானந்தராயருக்கு முழுமையான ஒரு ஆற்றலை, அந்த எம்பவர்மெண்ட், அதை கொடுத்ததே மகாபிரபு தான். பகவான் கொடுத்து ஒரு மேகம் போல அந்த வானத்தில் இருந்து பொழியும் நீரானது எப்படி கடலில் அந்த பக்தி என்கிற சாகரத்தில் விழுந்து பெருக்கெடுத்து ஓடுகிறது,
இந்த கடல்ல வந்து நிறைய தண்ணி வரும்போது அது பெருக்கெடுத்து ஓடும் இல்லையா? அது போல இங்கு பக்தியை பற்றி இருவரும் பேசும் பொழுது மகாபிரபு அப்படியே ஒரு பிரளயம் உண்டானது போல அந்த பேரானந்த பிரளயத்தில் அவர் மூழ்கி கொண்டிருக்கிறார். அவர் மூழ்குவதும் இல்லாமல் ராமானந்த ராயரையும் மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு நல்லா இருக்கு, இதுக்கு மேலேயும் ஒண்ணு இருக்கு, நீ தயவு செஞ்சு அதையும் சொல்லேன் பார்க்கலாம் அப்படிங்கும்போது அப்ப ராமானந்த ராய் சொல்றாரு, காந்த பிரேம சர்வ சாத்திய சாரா. காந்த பிரேமா மீன்ஸ் காஞ்சுகல் லவ்னு சொல்லுவோம் இல்லையா? காஞ்சுகல் அட்டாச்மெண்ட். அதாவது இதற்கு வந்து தமிழ் மொழிபெயர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் என்ன எழுதுவாங்க அப்படின்னா தாம்பத்திய பற்று, காதல் பற்று அப்படிங்கிற மாதிரி எழுதுவாங்க. சிருங்கார பற்று அப்படிங்கிறது நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷன். சிருங்காரம் அப்படின்னாலே அதுல வந்து அந்த அளவிற்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அழகு, அந்த ஆனந்தம், அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை. சிங்கார ஆரத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, காலையில ஆல்டர் ஓபன் பண்ணும்போது காலையில ஃபர்ஸ்ட் மங்களாரத்தி பண்ணும்போது ப்ரீவியஸ் டே ஷைன் ஆரத்தியில வந்து பகவானுக்கு நம்ம என்ன ட்ரெஸ் போட்டோமோ அதே ட்ரெஸ்ல தான் இருப்பாரு பகவான். காலையில மங்களாரத்தி பண்ணும்போது மங்களாரத்திக்கு வந்து அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்த மாட்டாங்க. அதன் பிறகு அவருக்கு எல்லா விதமான அந்த காலை ரிச்சுவல்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அவருக்கு வந்து அவ்வளவு அழகான ஒரு ஆடை அலங்காரங்கள் ஆபரணங்கள் எல்லாம் அணிவித்து அந்த சிருங்கார ஆரத்தி அப்படிங்கிற மாதிரி, அந்த சிருங்காரம் அப்படிங்கிறது அந்த முழுமையான ஒரு பிரேமை அந்த பகவானின் மீது அந்த செய்யக்கூடிய அந்த அந்த பூஜாரிகளுக்கும் அந்த சேவகர்களுக்குமே பகவானை எவ்வளவு அழகாக காட்ட முடியும். காலையில வந்து எல்லாரும் நிக்கிறாங்க பாக்குறாங்க அப்படிங்கும்போது எவ்வளவு அழகாக காட்ட வேண்டும் அப்படிங்கிறது அந்த பிரேமையினுடைய ஒரு உயர்ந்த நிலை. சோ காந்த பிரேம சர்வ சாத்திய சாரா அவர் சொல்றாரு, இதுதான் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப டாப் கிளாஸ் அப்படிங்கிறாரு. சோ அந்த தாசியத்துல நம்ம இருக்கும்போது ஒரு நம்பிக்கை தேவைப்படுகிறது. தாசிய ரசத்துல வந்து யூ ஷுட் ஹாவ் தி கான்ஃபிடன்ஸ். நம்ம வந்து இந்த எஜமானுக்கு இந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அடுத்தது அந்த சாக்கியத்திற்கு செல்லும் பொழுது அந்த ஒரு அஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது, வாட்சல்யத்துல இன்னும் அதிகமாகிறது. ஆனால் சுதந்திரம் என்பது முழுமையான சுதந்திரம் அங்கு கிடையாது. யாருக்கு? வாட்சல்யத்திலையும் சரி மற்ற இரண்டு இடத்துலயுமே வந்து முழுமையான சுதந்திரம் என்பது கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு தாசனாக உங்களுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. அடுத்தது ஒரு நண்பனாக உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடையாது. காரணம், இருவருமே சமநிலையில் இருக்கிறீர்கள். இருவருக்குமே என்ன சுதந்திரம் இருக்கிறதோ அதே சுதந்திரம் தான் உங்களுக்கும் இருக்கிறது. பேரண்டல்ல போகும்பொழுதும் முழுமையான சுதந்திரம் உங்களுக்கு கிடையாது. சம்டைம்ஸ் குழந்தைங்க வந்து அம்மா அப்பா சொல்றதை ஏத்துக்க மாட்டாங்க. சோ அவங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி போகிற மாதிரி ஒரு நிலை ஏற்படும் பெற்றோர்களுக்கு. கிருஷ்ண லீலையிலேயே பகவான் கிருஷ்ணர் சின்ன வயசுல இருக்கும்போது யசோதம்மை எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, இருந்தாலும் முழுமையான சுதந்திரம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அங்கு. காரணம், பகவான் கிருஷ்ணர் வெளியே போய் வெண்ணையை திருடிட்டு வந்து ஒரு மாதிரி அவமானப்படக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிற மாதிரி யசோதா மாயோடு லீலைகள் நடைபெற்றது. முழுமையான சுதந்திரம் அவர்களுக்கு அங்கு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த சிருங்கார பற்றுதல், இந்த சிருங்கார நிலை, இந்த மாதுரிய ரசத்தில் முழுமையான சுதந்திரம், மற்ற அனைத்து ரசங்களிலும் இல்லாத சுதந்திரம், இல்லாத நிலை எல்லாமே அங்க என்னெல்லாம் இல்லையோ, நம்ம அங்க என்னெல்லாம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுமோ அது எல்லாமே இந்த மாதுரிய ரசத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பகவானை அணுகும் போது உங்களுக்கு அது அனைத்துமே கிடைக்கும். அது முற்றிலும் உங்களிடம் வெளிப்படும். காரணம் என்ன அப்படின்னா, பகவான் அதை பார்த்து அப்படியே அனுபவித்து கொண்டிருப்பார். அதனால மேல 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 அந்த மாதுரிய ரசத்தில் இருப்பவர்கள் பகவானுக்கு சேவகம் செய்வதற்கு, ஓ இதை பார்த்துட்டு இந்த சேவகத்துக்கு பகவான் மயங்கிட்டாரு, நான் அடுத்து செய்ய போற சேவகம் இதை காட்டிலும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எந்த ஒரு நிலைக்கு செல்லவும் தயாராக இருப்பார்கள். சோ அவர்களுக்கு வந்து அந்த ஃப்ரீடத்துக்கு மேல, அந்த சுதந்திரத்திற்கு மேல என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு அவர்கள் அங்கு தரப்பட்டு இருக்கிறது. இதை கூறும்பொழுது ராமானந்தராயர் உத்தவர் பேசிய ஒரு போதனை இல்ல, ஒரு கமெண்ட். உத்தவர் வந்து விருந்தாவனத்துக்கு வரார். பகவான் கிருஷ்ணர் அங்கு வர முடியாம போனதால கோபியர்கள் எல்லாமே ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருக்கும் பொழுது உத்தவர் அங்கு வருகிறார். அங்கு வந்த உத்தவர் பகவானினுடைய பிரிவில் இந்த கோபியர்கள் ஆற்றக்கூடிய பரவசமான ஒரு அன்பு பிரேமையை பார்த்து எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. இந்த கோபியர்களை பகவானினுடைய அந்த மனைவி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி, நாராயணருடைய மகாலட்சுமியோடு கூட ஒப்பிட முடியாது. அவர்கள் செய்யக்கூடிய
இந்த ஒரு அற்புதமான இந்த அன்பு சேவை, இந்த தொண்டு, இந்த பிரேமை அவர்களுக்கு கூட கிடைக்காது. இதை தவிர மிகவும் அழகான பல்வேறு வகையான அழகு, ரம்பா, ஊர்வசி, அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் இருக்கக்கூடிய மேலோகத்தில் இருப்பவர்கள் யாருக்கும் கூட இது போன்ற ஒரு நிலை ஏற்படாது இந்த கோபியர்களுக்கு. அவர் இன்னும் ஃபர்தரா பேசுறாரு. மகாபிரபு வந்து இந்த உத்தவருடைய கமெண்ட்ரியை வந்து அங்க பேசும்பொழுது ராசலீலை, அந்த ராசலீலை நடைபெற்ற பொழுது அந்த கோபியர்களினுடைய கழுத்து, அதாவது பகவான் தன்னுடைய கையை கோபியர்களுடைய கழுத்தில் போட்டுக்கொண்டு நாட்டியம் ஆடுகிறார், நடனம் ஆடுகிறார். அது போல கோபியர்களும் பகவானுடைய கழுத்தில் தங்களுடைய கைகளை மாலைகளாக போட்டுக்கொண்டு பகவானோடு அந்த ராசலீலை நடனம் புரிகிறார்கள். சோ இந்த ஸ்லோகத்திலையும் உத்தவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் யாருக்கு கிடைக்கும்? அந்த அளவிற்கு வந்து ஒரு ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு பிரேமையில வந்து அவங்க 2 பேருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரபு சொல்றாரு. கிந்து யான்றா ஏய் ரசா சே சர்வோத்தமா ததஸ்தா ஹான விசாரிலே ஆச்சே தரதாமா. சோ எந்த ஒரு ஒரு உறவில் இருந்தாலும் பகவானிடம் நம்ம வந்து ஒரு ஒரு ரசத்தில் பகவானை அணுக வேண்டும். அப்படிங்கும்போது பல்வேறு வகையான ரசங்களில் நாம் பகவானை அணுகுகிறோம். ஆனால் மிகவும் சிறந்த ஒரு ரசம் என்றால் இந்த மாதுரிய ரசத்தில் தான் மிகவும் அருமையான ஒரு பிரேமை நிலையை ஒருவர்கள் அடைகிறார்கள். எனவே பகவானுக்கு சேவகம் செய்ய வேண்டும், ஒருவன் உண்மையாகவே அந்த பக்தி என்கிற ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால் இந்த ஒரு நிலையில் அவன் சேவகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றார், எடுத்துரைக்கிறார். சோ இந்த ஒரு பொருளுரை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சாந்த ரசமோ, தாசியமோ, சாக்கியமோ, வாத்சல்யமோ, மாதுரியமோ எல்லாமே ஒரு ஆன்மீக ரசம்தான். எல்லாமே ஆன்மீகம் செய்வதற்கு, பக்தி செய்வதற்கு ஒரு தளம்தான். இதுல வந்து எது கிரேட்டு அது கிரேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாதுரியம் இஸ் கிரேட் அப்படின்னு. ஆனால் பண்ணக்கூடிய அனைத்துமே பக்தி சேவகம் தான். பகவானுக்காக நாம் சேவகம் செய்கிறோம், நம்ம வந்து அந்த ஆன்மீக தளத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். சோ ஒரு தூய்மையான பக்தர்கள் இதுல ஏதாச்சும் ஒண்ணுல வந்து அவங்க பிடிச்சுப்பாங்க. சாந்த ரசத்துல நான் பகவானுக்கு நான் பண்றேன், தாசியத்துல பண்றேன், சாக்கியத்துல பண்றேன் அப்படின்னு ஏதோ ஒன்ன வந்து பிடிச்சுக்கிட்டு அந்த ஆன்மீக வாழ்க்கையில் அவர்கள் முன்னேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே அவர்கள் இந்த ரசத்தில் இதை பருகிக்கொண்டு, இந்த ரசத்தை பருகிக்கொண்டு பகவானுக்காக சேவகம் செய்து கொண்டே இருப்பார்கள். ஸோ திஸ் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் ஆல் திஸ் டிஃப்ரெண்ட் ரசாஸ். இது எல்லாத்துலயுமே ஒரு காமனா என்ன அப்படின்னா, அந்த பௌதீக இச்சையிலிருந்து அனைவருமே விடுபடுகிறார்கள். தட் ஸ்வரூப சித்தின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பௌதீக நிலையிலிருந்து அனைவருமே விடுபட்டு அவர்களுடைய இதயத்தில் அந்த பகவானுக்காக சேவகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு புனிதமான ஒரு தோற்றம் அங்கு உருவாகிறது ஸ்வரூப சித்தியில். இந்த மாதிரி பார்க்கும்போது, இந்த தூய்மையை அடைய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது பல்வேறு வகையான ஆச்சாரியர்கள் பல்வேறு வகையான கருத்துக்களை கூறுகிறார்கள். அப்படி பார்க்கும்போது பக்தி சித்தாந்த சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவானுக்கு நான் சேவகம் செய்ய வேண்டும், பகவானுக்கு நான் வந்து அவருக்கு இன்பம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்களில் கூறாத ஒரு சில செயல்களை செய்வதன் மூலமாக நீங்களா புதுசா எதுவுமே கண்டுபிடிக்காதீங்க. பகவானுக்கு நான் சேவகம் செய்கிறேன் அப்படின்ட்டு நீங்க புதுசா கண்டுபிடிக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் பேப்பர்ல எல்லாம் வந்தது, பகவான் கிருஷ்ணருக்கு வந்து ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட் எல்லாம் போட்டு ஆல்டர்ல வச்சிருந்தாங்க. சோ இந்த மாதிரி காரணம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து ரொம்ப பகவானை பிடிக்கும், கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும், அதனால நாங்க இந்த மாதிரிலாம் நாங்க பண்றோம் அப்படின்னு. சோ இந்த மாதிரி செயல்களை தான் கடுமையாக கண்டிக்கப்படுகிறது. நீங்கள் வந்து பகவானுக்கு சேவகம் செய்யறேன் அப்படிங்கும்போது நிச்சயமாக இது போல செய்யக்கூடாது. நீங்கள் அனைவருமே என்ன செய்ய வேண்டும் என்றால், ஸ்ரீல ரூப கோஸ்வாமி இதை சொல்றாரு, சாஸ்திரங்களில் கூறப்பட்டதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி பஞ்சராத்திர விதிம் வினா ஐகந்திகி ஹரேர் பக்தீர் உத்பாதைவே கல்பதே. வேதங்களில் என்ன கூறப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான், அதற்கு ஏற்றார் போலத்தான் நாம் அனைவருமே செய்ய வேண்டும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது ஒரு பக்தி தொண்டு, அதை பற்றி பேசுவதோ அதை படிப்பதோ ஒரு பக்தி தொண்டு. ஆனால் இன்னைக்கு வந்து அதையே பக்தி, கிருஷ்ண பக்தியில நான் இருக்கேன்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான மனிதர்கள் அதை வந்து ஒரு பிசினஸ் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சப்தாகம் அப்படிங்கிறாங்க. சப்தாகம் அப்படின்னா 7 நாள்ல வந்து பாகவத்தை யாரால புரிய வைக்க முடியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம எல்லாமே வந்து பரீட்சித் மகாராஜா கிடையாது, அவ்வளவு நாட்களாக உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டு 7 நாட்கள் கேட்டுட்டு அதனால நம்மளும் சப்தாகம் பரீட்சித் மகாராஜா மாதிரி எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நிலையெல்லாம் கிடையாது. இதெல்லாமே வந்து கமர்ஷியலி மோட்டிவேட்டட் பீப்புள். அது போல இருப்பவர்கள், சமய குருக்கள்,
சமய குருக்கள் அப்படின்னா ஒவ்வொரு சமயத்திற்காக ஒரு குரு. ஒரு ஒரு கிராமத்துல நீங்க போறீங்க, ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த கம்யூனிட்டிக்காக ஒரு குரு ஒன்று இருப்பார். அவர் ஒரு மந்திரத்தை அவரா தயார் பண்ணி அந்த மந்திரத்தை அந்த ஃபேமிலிக்கு மாத்திரம் சொல்லுவார். ஒரு 20-25 ஃபேமிலி அந்த அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு அதை சொல்லுவாரு. இவர் தான் எங்க குரு, எங்க குடும்ப குரு, எங்க ஆஸ்தான குரு, இவர் சொல்றதுதான் நாங்க கேட்போம் அப்படின்னு. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள கருத்துகள் எதுவுமே இருக்காது. சோ இந்த மாதிரி இதை வந்து அவர் எதுக்காக அங்க எடுத்து கொடுக்கிறார் அப்படின்னா, அந்த இலக்கை அடைய முடியாமல் சென்று விடுவார்கள். இது எங்க எடுத்துன்னு போய் விடும் அப்படின்னா, ஒரு தேவ வழிபாட்டில் எடுத்து சென்று விடும். பகவான் கிருஷ்ணருக்கு நாம் ஆற்றக்கூடிய ஒரு சேவகம், அந்த ஒரு பாவம் என்பது ஒரு டெமிகாட் வர்ஷிப்ல நிச்சயமாக இருக்காது. இந்த மாயாவாதிகள் எல்லாமே இன்னைக்கு நமக்கு எல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, உபதேவதைகள் வழிபாடு, உபதேவதைகள் வழிபாட்டுல வந்து நீங்க இவ்வளோ அப்படியே அந்த பாவத்தை காட்டி நீங்க பண்ணுங்க அப்படின்னா, அந்த பாவம் வந்து அங்க ரசிக்கக்கூடிய நிலையில் அந்த தேவதைகள் அங்கு கிடையாது, உபதேவர்கள் அங்கு கிடையாது. The demigod is not eligible to get this பிரேமா. இந்த பகவான் கிருஷ்ணரிடம் அடைய வேண்டிய அந்த பிரேமை, அந்த வாட்சல்ய ரசம், இந்த சாக்கிய ரசம் என்ன ரசமாக இருந்தாலும் சரி, அதை ஏற்கக்கூடிய நிலையில் அவர்கள் கிடையாது. அவங்க எல்லாருக்குமே என்ன அப்படின்னா ஒரு பயபக்தி, அந்த பயத்தோட தான் பக்தி செய்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா அந்த பௌதிக இச்சை, எனக்கு இது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்ல தான் அவங்க போறாங்க. இங்கு வந்து பிறவியை தடுத்து நிறுத்துவதற்காக ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி பகவானுக்கு சேவகம். பிகாஸ் he is the perfect, he is the highest, he is the ultimate. அந்த மாதிரி இருக்கிற அவருக்குத்தான் நாம் சேவகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டின் மூலமாகத்தான் இந்த இருவருடைய சம்பாஷணையுமே அமைகிறது. காரணம் என்ன அப்படின்னா, பகவானோடு நாம் உபதேவர்களை ஒப்பிடக்கூடாது. இருவருமே வேறு வேறு விதம்தான். காரணம் என்ன அப்படின்னா, பகவானுக்கு சேவகம் செய்யக்கூடியதற்காகவே நியமிக்கப்பட்டவர்கள் தேவர்கள், டெமிகாட்ஸ் எல்லாமே. சோ அது போல இருக்கும் பொழுது இந்த பௌதீக இச்சை மூலமாக பகவான் கிருஷ்ணரை நம்மால் அடைய முடியும் என்பது தவறு. காரணம் என்ன அப்படின்னா, ஆன்மீக தலம் இஸ் ஆல்வேஸ் பியூர், இஸ் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட். நம்ம எல்லாமே மெட்டீரியலி கண்டாமினேட்டட், பௌதிக கலங்கங்கள் அதிகமாக இருப்பதினால் இந்த மாயாவாதிகள் கூறுவது நமக்கு ரொம்பவும் சுவையாக இருப்பது போல தோன்றி, ஓகே இவரும் அவரும் ஒண்ணுதான், இந்த தேவ வழிபாடும் ஒண்ணுதான், பகவான் கிருஷ்ணர் வழிபாடும் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நிச்சயமாக முட்டாள்தனம். எனவே நம்முடைய ரசங்களை வேறு விதமான ரசங்களோடு ஒப்பிடக்கூடாது. தாசிய ரசம் என்றால் அது வந்து சாந்த ரசத்தை காட்டிலும் உயர்ந்தது. இருந்தாலும் இரண்டுமே ஆன்மீக சேவகம் செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. தாசியத்தை விட்டுட்டு மேல நம்ம அடுத்ததுக்கு போறோம், வாட்சல்யத்துக்கு போறோம். அப்படிங்கும்போது அகைன் வாட்சல்யம் என்பது தாசியத்தை காட்டிலும் மிகச் சிறந்தது, சிறப்பு வாய்ந்தது, இன்னும் டேஸ்ட் அதிகம். இருந்தாலும் அனைவருமே அதே அந்த ஆன்மீக தலத்தில் தான் இருக்கிறோம். மாதுரியத்தில் வரும்பொழுதும் அதே ஆன்மீக தலம்தான், ஆனால் சுவை என்பது வேறு. சோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு ரசங்கள் செய்வதுமே என்ன காரணம் என்றால் அந்த ஆன்மீக தலத்தில் இருக்க வேண்டும். அந்த ஆன்மீக தலத்தில் வருவதற்காகத்தான் அந்த பல்வேறு வகையான வழிகளை பகவத்கீதையில் கூறப்பட்டிருக்கிறது. இப்படிலாம் வந்தா தான் அந்த ஒரு அட்டாச்மெண்ட் நமக்கு ஏற்படும் அப்படின்னு. இது வந்து ஒரு கிராஜுவல் ப்ராசஸ். இந்த இனிமை என்பது என்னவென்றால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுவதுதான். ஒருத்தர் வந்து டைரக்டா பக்திக்கு வராரு அப்படிங்கும்போது அவரை வந்து மாதுரியில தான் நீங்க பண்ணணும் அப்படின்லாம் நம்மளால வற்புறுத்தவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, முதலில் அவர் அந்த சுவையை புரிந்து கொள்ள வேண்டும். இட்ஸ் எ கிராஜுவல் ப்ராசஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நாம் எப்படி அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 பாயிண்ட் அவர் சொன்னாரு, அந்த 5-6 பாயிண்ட் எதுக்கு அப்படின்னா, அதுல வந்து மாஸ்டர் ஆயிட்டு அது எல்லாத்தையுமே வந்து சின்சியரா ஒருத்தர் பண்ணினதுக்கு பிறகு இந்த ரசங்களில் எல்லாம் வர முடியும். சோ அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த 4 ரசங்களை பற்றி கூறிவிட்டு மாதுரிய ரசத்தை பற்றி மேலும் பெருமையாக அவர் கூறுகிறார். யத்யாபி கிருஷ்ண சௌந்தர்யே மாதுர்யேரா தூர்யா விரஜதேவீரா சங்கே தான்ற படாயே மாதுரியா. சங்கே தான்ற படாயே மாதுரியா, மாதுரியம்தான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி ராமானந்தராயர் இந்த ஸ்லோகத்தை அவர் சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் சொல்றதுக்கு என்ன ஒரு காரணம் என்றால், கிருஷ்ணர் என்பவர் மிகவும் இனிமையானவர், மிகவும் அழகானவர். அவருடைய அழகு மேலும் மேலும் எப்படி கூடுகிறது என்றால், கோபியர்களோடு அவர் இருக்கும் பொழுது அவருடைய அழகு என்பது மேலும் மேலும் கூடுகிறது. நம்ம இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது முதல்ல படிக்கும்போது ஒரு பிரேயர் சாங் நம்ம படிச்சோம்.
உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இந்த கோபியர்களை பற்றி பெருமையாக பேசும்போது பகவான் கிருஷ்ணர் அழகா கோபியர்கள் அழகா அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கேட்டோம். அந்த இருவரினுடைய அழகில் யாருடைய அழகு அப்படின்னா, கோபியரோடு இருக்கும்போது கிருஷ்ணரின் அழகு மெருகேறுகிறது. கிருஷ்ணரின் அழகு மெருகேறுவதை பார்க்க பார்க்க கோபியர்களின் அழகும் மெருகேறுகிறது. சோ ரெண்டுமே பேரலல். இவங்களுக்கு அழகு கூட கூட பகவானுக்கும் அந்த சந்தோஷத்தில் அவருடைய அழகு கூடுகிறது. சோ அதைத்தான் அவர் கூறுகிறார். யத்யாபி கிருஷ்ண சௌந்தர்யா, கிருஷ்ண சௌந்தர்யா, பகவான் கிருஷ்ணரே மிகவும் அழகானவர், மிகவும் இனிமையானவர். அப்படி இருக்கும்போது மாதுர்யேர தூரிய விரஜ தேவி சங்கே, அந்த விரஜத்தில் உள்ள கோபியர்களோடு ஒரு சங்கம் ஏற்படும் போது தாண்ட படாயே மாதுரியா, அது அந்த மாதுரியம் என்பது மிகச் சிறப்பான ஒரு மாதுரியம், மிகச் சிறப்பான ஒரு அழகை அவர் பெறுகிறார். சோ இதுதான் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் வரும்போது மகாபிரபு இங்கதான் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உச்ச ஸ்தாயில் அவர் சென்று விடுகிறார். உச்ச ஸ்தாயில் செல்லும் போது அவருக்கு இந்த கோபியர்களுடைய அழகை பற்றி மேலும் ஒரு ஸ்லோகம் ஒன்று பாகவதத்தில் அவர் கூறுகிறார். நம்ம அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இதன் பிறகு மகாபிரபு என்ன கேட்கிறார் அப்படின்னா, இந்த மாதுரிய லீலையிலேயே மிகவும் சிறந்ததாக எனக்கு நீ இன்னும் சொல்லணும். கோபியர்கள் தான் பர்ஃபெக்ட்னு சொல்லியாச்சு, இதுல என்ன மாதிரி பாவங்கள்லாம் இருக்கு, இதை பத்தி நீ இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா நீ எனக்கு சொல்லணுமே அப்படிங்கிறார் அவர். ஸோ இதோட நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை பத்தி ஃபர்தரா பேசலாம். அது என்னன்னா, அது ஒரு செப்பரேட்டா we can have some meaning. ஆச்சாரியர்களுடைய கருத்துக்கள் மாதுரிய ரசத்திலேயே இப்போ என்னென்ன ரசம் நமக்கு சிறந்த ரசம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல மகாபிரபு இப்ப என்ன கொஸ்டின் பண்றாருன்னா, அவர் ஒத்துக்கிட்டாரு, ராமானந்தராயரும் சொல்லிட்டாரு மாதுரியம் தான் பெஸ்ட், அதை விட்டா வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. அந்த மாதுரியத்திலேயே எப்படி நம்ம சிறப்பாக செயலாற்ற முடியும் அப்படிங்கிறத பத்தி எனக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். அந்த மாதுரியத்திலேயே டிஃப்ரெண்ட் கிரேடு நம்ம சொல்றோம்ல, அந்த டிஃப்ரெண்ட் கிரேட்ல ஹையஸ்ட் கிரேடு, மாதுரியத்திலே ஹையஸ்ட் கிரேடு ஏதாச்சும் இருக்குமா அப்படிங்கிறத பத்தி அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில அவர் அந்த மாதிரி ஒரு நிலை. இது நம்ம அடுத்த சம்பாஷணை, மோஸ்ட்லி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த சம்பாஷணை நம்ம முடிச்சிருவோம், ராமானந்தராயரும் முடிச்சிருவோம் நம்ம. ஸோ அடுத்த சம்பாஷணையில மாதுரியத்தினுடைய அருமையான ஒரு சுவை, அதை நாம் தெரிந்து கொள்வோம். ஸோ இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடியுது. உங்களுக்கு ஏதாச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா we can share. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நீங்க மமதை அப்படின்னா என்ன சொன்னீங்க பிரபுஜி? மமதைன்னு ஒரு வேர்ட் சொன்னீங்க இல்லையா? மமதா மீன்ஸ் பொசசிவ்னஸ். மமதா பொசசிவ்னஸ். ஓகே. இவர்தான், மமதா. இவருக்கு தான் நான் பண்ணணும் அப்படின்னு. ஓகே. மமதைன்னு எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நம்ம தமிழ்ல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் ரொம்ப. ஓ, மமதை அதுக்குதான். ஓகே ஓகே, மமதா தான் சொல்லணும். இது Actually, சான்ஸ்கிரிட் வேர்ட். ஆமா, சான்ஸ்கிரிட் வேர்ட் மமதா. மமதா இஸ் ஓகே. சான்ஸ்கிரிட் வேர்ட். கரெக்ட். யா, பொசசிவ்னஸ். ஓகே, தேங்க் யூ. கரெக்ட். சொல்லுங்க வேற எது? ஓகே, தேங்க்யூ வெரி மச். வாஞ்சா நெக்ஸ்ட் வீக் ஐ டோன்ட் நோ, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நம்ம கிளாஸ் இருக்குமான்னு தெரியல எனக்கு. நான் நிறைய பேருக்கு சேவகம் ஆலயத்துல கிடைக்கலாம். ஸோ பார்க்கலாம், அதை கேட்டுட்டு நான் எப்படின்னு பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. சரியா? தேங்க்யூ வெரி மச். வாஞ்சா கல்பத்தருபயச்ச கிருபா சிந்துவியச்ச பதிதானம் பாவனேபியோ